கடந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை எடுத்த ஒளிப்பதிவு. காலையில ஒரு 7 மணி போல எந்திரிச்சு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு ஓட்டத்தை போறதுக்கு முன்னாடி ஜம்முன்னு ஒரு காஃபி போட்டு போலான்னு போயிட்டு நேத்து வாங்கின பாலை சூடு பண்ணேன். நம்மளோட ஆப்பு பால் காலையிலே பிரித்து போயிருச்சு. சரி நீ இல்லன்னு என்ன, அதான் நம்மகிட்ட வாழைப்பழம் இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு பழத்தை முழுங்கிட்டு இன்னொரு பழத்தை எடுத்து பாக்கெட்ல விட்டுட்டு கதவை நீக்கினேன். வெளியில வந்தோடனே காலை வெயில் சும்மா ஜிவ்வுன்னு இருக்கு. அதுக்கப்புறம் அப்படியே ஷூவை போட்டு ஒரு குட்டி நடைய போட்டேன். நைட்டு காய போட்ட துணி இல்ல, ஒரு 2 துணி மட்டும் கீழே விழுந்து தற்கொலை பண்ணிட்டு இருக்கு. இந்த சாலை தான் நான் ஓடும் தளமா பயன்படுத்திருக்கேன். ஒரு குட்டி வாக்கிங் போட்டு அதுக்கப்புறம் அப்படியே ஓட ஆரம்பிச்சேன். என்ன தெரியல, மத்த நாள் ஓடுறத விட ஞாயிற்றுக்கிழமை ஓடும்போது இன்னும் சூப்பரா இருக்குது. இதுக்கு முந்தின வாரங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா நான் ஞாயிற்றுக்கிழமை பொதுவா ரூம்ல படுத்து தான் தூங்கிட்டு இருப்பேன். கடந்த 2 வாரமா தான் ஓட வந்துட்டு இருக்கேன். சூப்பரா இருக்குது உண்மையாலுமே. இனிமேல் வர ஞாயிற்றுக்கிழமை எல்லாமே என்ன வேலை நடந்தாலும் சரி காலர் குட்டி ஓட்டத்தை போட்டுட்டு தான் மத்த வேலை செய்யலாம்னு இருக்கேன். அதனால இன்னைக்கும் போன வாரம் ஓடுனா அதே அளவு தூரம் ஓடிட்டு அதுக்கப்புறம் வழக்கம் போல நம்மளோட இடத்துக்கு போயாச்சு. போன வாரம் நம்ம வந்து உட்காந்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு யாரும் சுத்தம் பண்ணி விட்டு இருக்காங்க போல. உட்காந்துட்டு மேல பாக்குறேன், என்னோட கழுகு பார்வையில 2 கழுகு மாட்டுச்சு. எனக்கு தெரிஞ்சு இதுல ஒரு கழுகு லியோல் இருந்த கழுகுன்னு நினைக்கிறேன். அந்த ஃபேக்டரி அண்ணா தீ வச்சதுக்கு அப்புறம் அது பறந்து வந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அது பக்கத்துல இருக்குது, அதோட டோலியா கூட இருக்க வாய்ப்பு நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் அதை பார்த்துட்டு நம்மளோட வாட்டமான இடத்துல இன்னைக்கான புஷ்அப்ப போட்டுட்டு கொஞ்ச நேரம் வேடிக்கை பார்த்துட்டு அங்கிருந்து யூட்டு நடிச்சிட்டேன். அப்புறம் ஒரு அருமையான குழம்பின்னு என்ன நினைச்சு நீங்க குழம்பிடாதீங்க. காஃபிக்கு தான் தமிழ்ல குழம்பின்னு பேரு. நானே இப்பதான் கூகுள்ல பார்த்தேன், நீங்களும் தெரிஞ்சுக்கங்க. அப்புறம் நம்ம அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன, மீன் எடுக்கலாம் தான் யோசிச்சு வச்சிருந்தேன். அதே மாதிரி கடந்த முறை அயில மீன் எடுத்து குழம்பு வச்சேன். நான் தான் குழம்பு வச்சாங்கிறது எனக்கே டவுட், ஏன்னா அந்த அளவுக்கு டேஸ்டா வந்துருந்துச்சு. ஆனா இன்னைக்கு நம்மளால அயில மீன் எடுக்க முடியாது, ஏன்னா பாக்கெட் காலி. ஜிலேபி மீன் மட்டும் ஒரு 1 கிலோ எடுத்துட்டு போயிட்டு கிராமப்புற மக்கள் விரும்பி கேட்கக்கூடிய பாடல்ல ஒரு தவிர்க்க முடியாத பாடல். New sound. பாட்டை நீங்க ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். குழியில போட்டு போயிட்டு நான் சமைச்ச சாப்பாடை நான் ரசிக்க போற நேரம் வந்துருச்சு. உண்மையாலுமே மீன் குழம்பு அயில மீன் அளவுக்கு இல்ல, கொஞ்சம் சுமாராக இருந்துச்சு. அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டு இன்னைக்கு இந்த தூக்கத்தை கிட்ட நெருங்க விடணும்னு சொல்லிட்டு நைட்டே கட்டிங் வாங்கி வச்சிருந்தேன். அதை போட்டு குடிச்சிட்டு வீடியோக்குள்ள எடிட் பண்ணி முடிச்சுட்டு ஒரு 5 மணி போல ஜொமேட்டோ கிளம்பி போனேன். ஒரு காலத்துல நானும் மோட்டோ விளாகலான்னு சொல்லிட்டு தான் பைக்கே வாங்கினேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு பைக்கை விட அதுக்கான காஸ்ட் ரொம்ப அதிகம்னு சொல்லிட்டு அப்புறம் கிடைக்கிற காசுல இந்த மாதிரி சின்ன சின்ன பொருட்களை வாங்கி சேர்த்து வச்சிருந்தேன். ஆனா போதுமான எக்யூப்மெண்ட் இல்லாதனால இத்தனை நாள் யூஸ் பண்ணாம வச்சிருந்தேன். ஐபோன் வேற வாங்கிட்டோமா, இன்னைக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு எடுத்து செட்டிங் போட்டேன். அப்புறம் அப்படியே மொதல் ஆர்டர் வந்துருச்சு. கரெக்டா ஆங்கிள் ஃபிக்ஸ் பண்ண தெரியல, ஆனா எப்படியோ ஒன்னு ஃபிக்ஸ் பண்ணிருந்தேன். அப்புறம் அப்படியே ரெஸ்டாரண்ட்ல ஆர்டர் எடுத்துட்டு அப்படியே பொறுமையா போயிட்டு இருந்தேன். அப்படியே ரைட் திரும்பினா நிறைய பசங்க உட்கார்ந்து இருந்தாங்க. லிப்லாக் மாதிரி தெரிஞ்சிச்சு, ஆனா அது லிப்லாக் கண்டிப்பா இருக்க வாய்ப்பு இல்ல. கண்ணுல தான் தூசி எடுத்துட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க. அதுக்கப்புறம் அந்த ஆர்டர் கொடுத்துட்டு மிச்சம் இருக்கிற ஆர்டர்லாம் ஓட்டலான்னு பார்த்தா எல்லா ஆர்டர் சுடுகாடு வழியா போடுறாங்க. இப்ப போயிட்டு இருக்க ரோட்ல கிட்டத்தட்ட ஒரு 3 சுடுகாடு இருக்கு. ஒரு 7 மணி போட்டா கூட தப்பிச்சிடலாம். ஒரு 10 மணி 11 மணிக்கு போட்டா இதுக்கு பயந்துட்டு தான் கோபால் 10 ஆனால கடை சத்திட்டு போயிருவானாமா. நான் என்னங்க டெலிவரி பண்றேன், 100 கிலோமீட்டர் ஒரு டெலிவரி வந்திருக்கு நம்மளுக்கு. எங்க இருந்து, எங்க ஊர்ல இருந்து இங்க ஒரு மஷ்ரூம் பிரியாணி. சும்மா சொல்லக்கூடாது, சும்மா பயங்கரமா இருந்துச்சு. சாப்பிட்டு படுத்துட்டேன். இணைப்பில் நண்பர்களே.